கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும். ஒரு காரியத்தை மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதில் விருப்பமுடையவராக இருக்கிறார்? நம்முடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதில் அவர் எதை அதிகமாக எதிர்பார்க்கிறார், பிரியப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, எப்பொழுதும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். நமக்கு எதிராய் வருகிற சூழ்ச்சிகளுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நம்மை எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நமக்கு எதிராய் வழக்காடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் எதில் நாம் விருப்பமுடையவர்களாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் தேவனோடு கூட நம்முடைய காரியங்களை பேசுவதற்கல்ல, நம்முடைய சொந்த காரியங்களை பேசுவதற்கல்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கென்று முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் நம்முடைய ஜெபம் அதிகமாக தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது நிமித்தமாக நமக்கு பதில் வருவதற்கு தாமதமாக இருக்கிறது. அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. நாம் முழுவதும் அறிந்து கொள்ளாமல் இருப்பதினால் முதலாவது தேவன் எதில் பிரியப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சில காரியங்களை தாமதிக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 115வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டு பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கல்ல, இது உனக்காக அல்ல. விண்ணப்பம் என்பது உனக்காக அல்ல, தேவனுடைய கிருபைக்காகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் காணப்பட வேண்டும். அவருடைய சத்தியத்திற்காக காணப்பட வேண்டும். நமக்கு நாமே மகிமையை தேடாமல் அல்லது நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கென்று தேவனை தேடாமல், மாறாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தவும் உலகத்திற்கு முன்பு அவருடைய நாமத்தை கனப்படுத்தவும் எப்பொழுதும் நாம் விரும்ப வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்திற்கும் அவருடைய சபைக்கும் எந்த ஒரு அவமானத்தையோ நிந்தையோ கொண்டு வர கூடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் தீர்மானமாய் இருக்க வேண்டும். காரணம், சபைக்கு அவமானம் என்றால் அது கிறிஸ்துவுக்கு அவமானம். ஊழியத்திற்கு அவமானமும் நிந்தையும் கொண்டு வருவீர்கள் என்றால் அது தேவனுடைய மகிமைக்கு அவமானம், தேவனுடைய நாமத்திற்கு அவமானம். இன்றைக்கும் கூட யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம், அநேகர் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை அவமானப்படுத்துகிறார்கள். அது சபைக்கு, தேவனுடைய நாமத்திற்கு அவமானமாய் இருக்கிறது. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. God bless you.